திமுகவை அச்சம் கொள்ள வைக்கும் இன்னொரு விஷயம் கூட்டணி. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது திமுகவிற்கே சற்றே அச்சத்தை ஏற்படுத்தும் கூட்டணியாக தற்போது மாறியுள்ளது. டிநகர், பல்லாவரம், வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது தற்போது பாஜக வலுவான இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் வடசென்னை மற்றும் மத்திய சென்னையில் இருக்கும் கணிசமான தொகுதிகளில் அதிமுக முன்பை காட்டிலும் வலுவாக மாறியிருக்கிறது. வடசென்னையில் குறிப்பிட்ட தொகுதிகளில் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் தாக்கம் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இதனால் மொத்தம் 16 தொகுதிகளை கொண்ட சென்னையில் எத்தனை தொகுதிகளை மீண்டும் ஜெயிக்க முடியும் என்ற நிலை திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் திமுகவிற்கு அடுத்த கட்ட ஷாக்காக மாறி இருக்கிறது டெல்டா மண்டலம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் திமுகவின் கோட்டையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நன்னிலம், ஒரத்தநாடு, வேதாரண்யம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற காமராஜ், வைத்திலிங்கம், OS மணியன் உள்ளிட்ட மூவருமே முன்னாள் அமைச்சர்கள்தான். அதை தாண்டி யாருமே வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த முறை நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக கோட்டை விட்டுள்ளதாகவே பரவலான கருத்து நிலவுகிறது. குறித்த நேரத்தில் நெல் கொள்முதல் நடக்காததால் கடுமையான நிதி சிக்கலுக்கு தமிழக விவசாயிகள் உள்ளாகியுள்ளனர். தண்ணீர் பிரச்சனை இல்லாததால் குறுவை சாகுபடியை ஜோராக செய்த விவசாயிகள் தங்களது பயிர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் தற்போது போட்ட மூலதனமே மீண்டும் கிடைக்குமா என்ற கவலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக களத்திற்கு சென்று விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் ஆறுதல் கேட்பு என்பதும் பிரச்சனையை வெளியுலகத்துக்கு அவர் கொண்டு வந்த விதமும் நடுநிலையாளர்களாலேயே பாராட்டப்பட்டது. இதனால் அதிமுக பக்கம் விவசாயிகள் திரும்ப தொடங்கிவிட்டார்கள் என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதுவும் தற்போது திமுகவிற்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது.